ரஞ்சித் வழங்கும் யோகி பாபுவின் அற்புதமான நடிப்பில் பொம்மை நாயகி February 3 முதல் திரையரங்குகளில். ஒரு தெலுங்கு பையன் சென்னையில் பிறந்து வந்திருக்கான். அவன் இங்க ஒரு ஆஃபீஸா சுத்திட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் வாய்ப்பு எங்க கிடைச்சு தெலுங்குல கிடைச்சது. போனேன், சடனா ஹிந்தியில நடிச்சுட்டே. ஹிந்தியில நானும் எங்க மாமாவும் மோஸ்ட் சண்டை போட்டு பேசாம போனது நான் சினிமா நடிக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறமா. அவருக்கு உடன்பாடு இல்லை நீங்க நடிக்கணும். ஒரு ஆர்டிகல்ல படிச்சிருக்காங்க, ரஜினி சார் கிட்ட வந்து தைரியமா போயிட்டு சிகரெட்டை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. சின்ன வயசுல எல்லாரும் உங்ககிட்ட கேட்டாங்க, எல்சியூல வந்து இருக்காரா சந்தீப் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் தனுஷ் சார் வந்து பண்றீங்க கேப்டன் மில்லர், எப்படி இருக்கு அது? எக்ஸைட்டிங்கா இருக்குங்க. அண்ட் எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் தமிழ் படமே பண்ணல. மைக்ல வரைக்கும் ஹேவன் டன் தமிழ் ஃபிலிம். ரீசன் என்ன, நம்ம பண்ற படம் ஜனங்க பார்க்கணும் இல்லையா? அவங்க பார்க்க கூட முடியலன்னா என்னத்துக்கு போய் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்குது? சும்மா போய் சம்பளம் வாங்கிட்டு வர மாதிரி தானே அது. எதுக்கு? சினிமா விகடன் நேர்கள் அனைவருக்கும் ஜனத்தினின் வணக்கம். இன்னைக்கு என் கூட இந்தியன் ஆக்டர் சந்தீப் கிஷன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் பிரதர். வணக்கம். நிறைய தெலுங்கு படங்கள், அப்கோர்ஸ் நீங்க ஆல்மோஸ்ட் 27-28 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டீங்க. எல்லா லாங்குவேஜ். திஸ் இஸ் மை 27th ஃபிலிம். இதுக்கப்புறம் 2 படம் போயிட்டு கேப்டன் மில்லர் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ நான் ஒன்றும் என்டர் பண்ணல, ஸ்டார்ட் ஷூட்டிங். ஓகே பட் சொல்கிறேன் நான், ஐ மீன் யூ கமிட்டட்னு. ஸோ என்னன்னா நிறைய பேருக்கு அந்த ஆச்சரியம் இருக்கும், நிறைய பேருக்கு தமிழ் ரொம்ப சுத்தமாக, ஏன்னா ஃபுல்லாக வளர்ந்ததே நம்ம ஊர் பையன் இங்கே வளர்ந்தது அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ சின்ன வயசுலேருந்து படங்கள் மேலே, ஏன்னா உங்களுடைய அங்கிள் ஆல்ரெடி அவங்களாம் ஒரு பெரிய சினிமாட்டோகிராஃபர் இருந்திருக்காங்க, ஐ மீன் ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய. உங்களுக்கு சினிமா மேலே ஆசை இல்லைன்னா வந்து பேசிக்லி அங்கிள்ஸ் பெரிய சினிமாட்டோகிராஃபர்ஸ் தான். பட் அவங்க இருந்தது ஹைதராபாத்தில், நான் எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக இருந்தது எப்பவுமே சென்னையில் தான். ஸோ அப்பப்போ அவங்க வரும்போது அந்த அவர் என்ன இப்போ அந்த டைம்லலாம் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்லாம் சென்னையிலேருந்து மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு 3-4 hours ஸ்பெண்ட் பண்ணுவார். அவரோட சினிமா பற்றி கேட்குறது, அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன்ன்றது சினிமா பற்றி அப்போ அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே இன்னைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் அதை தாண்டி சினிமா எனக்கு பார்த்து தான் ரொம்ப பிடிச்சதுங்க. டெய்லி போய் கேசட்ஸ் கொண்டு வந்து, சின்ன பையனா அதிகமாக பண்ண வேலையே அதுதான். அண்ட் நான் தனியாலாம் போய் நிறைய படம் பார்த்துட்டு இருப்பேன் ஸ்கூல் டைம்ல. அப்படியா? நான் ஸ்கூல் கட் அடிச்சுலாம் போனது கிடையாது. வீட்டில் சொல்லிடுவேன், அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, இல்லை எனக்கு இந்த படம் பார்க்கணும்னு இருக்கு. அந்த டைம்ல ஆக்சுவலி ஞாபகம் இருக்கு, சொல்லாம் படம் பயங்கர கிரேஸோட ரிலீஸ் ஆச்சு இல்லையா? எனக்கு அந்த மார்னிங் ஷோ பார்த்தே ஆகணும்னு நான் வந்து இல்லை நான் அம்மாட்ட சொல்லிட்டு, இல்லை நான் ஸ்கூலுக்கு போல அந்த படம் பார்த்து மார்னிங் ஷோ சொல்லாம போய் பார்த்துட்டு வந்தேன். அது இப்போ 11th or 12th வந்து ஆமா, அரௌண்ட் 4-5 வந்து டைம்ல அது இல்லையா? நீங்க சொல்லியிருக்கீங்க, எனக்கு 2 கண் மாதிரி ரொம்ப பிடிக்கும்னா, இப்போ ரஜினி சார் சிரஞ்சீவி சார்னு அங்கிள் 2 பேரோடையுமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஷூட் ஸ்பாட் போய் பார்த்துருக்கீங்களா? அவங்க இங்கே சென்னையில ஷூட்டிங் டைம்ல போயிருக்காங்க. ஆக்சுவலி ஐ திங்க் என் மொத்த லைஃப்லயே நான் நிறைய டைம் எங்க அங்கிளோட பிஃபோர் மூவிங் டு ஹைதராபாத் ஸ்பெண்ட் பண்ணது அந்த பாபா ஷூட்டிங் டைம் தான். கேம்பகோலால் நடந்தது, எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் தங்குறதும் இங்கே தான் தங்கிட்டு இருந்தாரு. ஸோ ஐ குட் ஸ்பெண்ட் மோர் டைம் வித் ஹிம். அண்ட் சிரஞ்சீவி சார் ஷூட்டிங்ல ஒரு வாட்டி தாங்க. நான் அந்த அளவுக்கு போய் ஒரு சினிமா ஃபேமிலிக்கான இன்ட்ராக்ஷன் எனக்கு இருந்தது கிடையாதுங்க. பட் நம்ம வீட்டில் குடும்பத்தை சார்ந்தவங்க யாராவது சினிமாவில் வேலை பார்க்கும்போது ஒரு ஆர்வம் இருக்கும்ல, எங்கள் மாமா வேலை பார்த்துட்டு இருக்காரு, சும்மா போய் பார்த்துட்டு வரேன்ற ஆர்வம், அந்த மாதிரி ஒரு இதுதான். அதெல்லாம் எங்கள் மாமாக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட எங்கள் அப்பா மாதிரி தான். அவர் அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ். எங்கள் பெரியப்பா, எங்கள் மாமா, எங்கள் அப்பா, எங்கள் 3 பேரும் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு அப்பா மாதிரி ஃபிகர்ஸ் தான், ஃபாதர் ஃபிகர்ஸ் மை லைஃப். ஸோ இந்த இன்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். இன்ஃபேக்ட் நானும் எங்கள் மாமாவும் மோஸ்ட் சண்டை போட்டு பேசாமல் போனது நான் சினிமா நடிக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறமா. அவருக்கு உடன்பாடு இல்லை நீங்கள் நடிக்கணும். யாருக்குமே சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஸோ பட் அந்த அளவுக்கு நான் என்ன யாரோலையும் சொல்லியாவும் போல, நான் என் பாட்டுக்கு ஆடிஷன்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த விஷயம் தெரிஞ்சப்போ ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இருந்தாரு. இப்போ பரவாயில்ல சார், அவன் ஏதோ பண்ணியிருக்கான்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். நான் அதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிகல்ல படிச்சிருக்கேன், அந்த மாதிரி ரஜினி சார் கிட்ட வந்து தைரியமா போயிட்டு சிகரெட்டை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. சின்ன வயசுல அதுதான் சொல்றேன். சின்ன வயசுல நம்ம ராகவேந்திரா மண்டபத்துல தான் சும்மா போயிருந்தேன் யாரோடையோ. அங்கே ரிஹர்சல் நடந்திருந்தது. தெரிஞ்சவங்க வீடு பக்கத்துல இருந்தவங்க ஒருத்தங்க அங்கே அதில் ஒருத்தங்கள டான்ஸராக இருந்தாங்க. ஸோ அவங்க கொண்டு போயிருந்தாங்க. அவர் இருந்தால் நான் பாட்டுக்கு அவர்கிட்ட போயிட்டு அங்கிள் சிகரெட் விட்டுருங்க அங்கிள்னு கேட்டிருந்தேன். அது தெரியாம பேசின ஒரு பேச்சு தான். இப்ப நானே சிகரெட் பிடிப்பேங்க, நான் என்ன பண்றது இப்போ அதுக்கு சொல்லுங்க. அதனால இப்ப அது சொல்லும் போது இல்ல நம்மளே அடிக்கிறோமே, பேசக்கூடாது. 3 years தான் சிகரெட் நம்மளே அடிச்சிட்டு இருக்கோமே, நம்ம எப்படி இல்லை. அண்ட் மைக்கேல் பொறுத்த வரைக்கும் அகைன் ஃபினாமினல் எஃபர்ட் வந்து ஒரு ட்ரெய்லரில் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுது, அது கலராகவே வித்தியாசமாக இருக்கு. ஆனால் இப்போ தான் ரஞ்சித் பிரதர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஏன்னா அவருடைய கரியர்லையுமே ஜீனியஸ் மேன். அந்த மனுஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் பயங்கரமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்படி ஒரு உழைப்பாளி. அண்ட் அழைச்சிக்காமே இது ரொம்ப நார்மலாக உழைக்கிற ஒரு மனுஷன். அது ஒரு பெரிய விஷயமாவே பார்க்காம எப்போ தூங்குறாரு எப்போ எந்திரிக்கிறாரு ஒரு கணக்கு இருக்காது.
டைரக்ஷனுக்கான வேலையும் பயங்கரமா பார்ப்பாரு, எல்லாத்துக்கானும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஆக்டராகவும் ரிஸ்கி ஷாட்ஸ் எனக்கு எதாவது இருக்குன்னா அந்த ஷாட் அவர் ஃபர்ஸ்ட் பண்ணி பார்ப்பாரு. ஓ ஸ்டண்ட் பேன் வச்சுனால அவர் பண்ணி பார்ப்பாரு. இல்லை இது ஓகேவா, நான் பண்ணி பார்க்கலாமான்னு அவர் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் போய் நான் வர டைமுக்கு அவர் அதையும் பண்ணிட்டு உட்காந்துருப்பாரு. அதெல்லாம் சும்மா எனக்கு ஒரு எப்படி இருக்கும் பாருங்க, செட்டு போற டைமுக்கு ஒரு பயங்கர ரிஸ்க் ஷாட். அப்போதே ஒரு 3 வாரம் ரைட் லெக் வேலை பார்க்கல. ஓகே இப்பதான் செட் ஆகி வருதுன்ட்டு இந்த படத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் நடந்துச்சு. இப்பதான் செட் ஆகி வருது, தண்ணியில தூக்கி போட்டுற போறானுங்க 4-5 கல் குவாரி நடுவுல இருந்து போய்கிட்டே இருக்கேன். யோசிக்கிறேன் வேற ஒரு 8 மணிக்கு நைட் டைம்ல தூக்கி போடணுன்றாங்க, ஏழகுடமா ஏதாவது ஆயிரப்போகுது. டர்ட்டி வாட்டர் தான் சொல்லலாமா, என்ன பண்ணலாம்னு போற டைமுக்கு ரஞ்சித் வேற மூட் ஆஃப் ஆயிடுவாரு ஏதாவது சொன்னா. போய்கிட்டே இருக்கேன். அவர் ஆல்ரெடி என் காஸ்டியூமை போட்டு 3 வாட்டி குதிச்சிட்டாரு. ஏன்னா அந்த டைம்ல அவருக்கு கிட்னில ஸ்டோன் இருந்தது. ஒரு வாரமா அவரு அந்த டேட்ஸ் ரொம்ப கஷ்டம், ஒரு பெரிய பெரிய கொலாபரேஷனுக்கான டேட்ஸ். அவர் டேப்லெட் போட்டு இதை பண்ணிட்டு இருக்காரு, ஆனாலும் குதிச்சுட்டு. ஏன்னா அந்த ஷார்ட் இது சாயந்தரம் குதிச்சது, ஷார்ட் எடுத்தது 7:30க்குனா 7:30க்கு அவர் என்னோட தண்ணியில இருந்தார். அந்த ஷார்ட் நான் பண்ணும்போது இறங்கிட்டாரு. அது நான் சொல்றது அது டைரக்டர் பண்ணவே தேவையில்லை. பட் அவர் அது அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டியா நினைக்கிறாரு. ஆனா பயங்கரமா கொண்டாடப்படுற ஒரு ஃபில்ம் மேக்கர் அவர் வர்றாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, இப்போ நான் அவரை நம்பினதாலேயோ இல்லை இந்த படத்தாலேயோ அவர் இன்னும் கொஞ்சம் பெருசா எல்லாருக்கும் தெரிகிறது எனக்கு ரொம்ப ஒரு ப்ரைடான விஷயம். நீங்க கண்டிப்பா பாருங்க. இன்னொரு 2-3 வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு அதோட கூடி சீக்கிரமா இந்த படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு தெலுங்குல ஆல்ரெடி அவர் 4 படம் சைன் பண்ணிட்டாரு. எல்லாமே மிகப்பெரிய பேனர்கள். எனக்கு தெரிஞ்சு எனக்கே அவர் இன்னொரு 1.5 வருஷத்துக்கு டேட் கொடுத்தாரு. அவர் ரொம்ப கொண்டாடப்படுற ஒரு ஃபில்ம் மேக்கரா இருப்பாரு. லவ் ஸ்டோரி நிறைய பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி, ஏன்னா ட்ரெய்லர்லயே வந்து ஒரு பொண்ணுக்காக தான் பண்றேன் அப்படின்ற எல்லாமே சொல்லி கன்வே ஆகும்போது இது எப்படி இருந்துச்சு? ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு தீம்ல. ஆக்சுவலி இது வரைக்கும் நான் லவ் ஸ்டோரி பண்ணதே கிடையாதுங்க. அப்படியே தெலுங்குல பண்ணது இல்லையா நீங்க? ஒன்லி ராம்காம்ஸ். நான் ரொமான்டிக் ராம்காம்ஸ் அது மேல கூட எனக்கு பெருசா புரிதல் கிடையாது. ஃபர்ஸ்ட் எவர் ராம்காம் ப்ராப்பர் ஒரு ப்ராப்பர் இன்னைக்கு வர அந்த டைப் ஆஃப் ராம்காம் தெலுங்குல நானும் ரெஜினாவும் பண்ணிருந்தோம். அது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. ஓகே. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நான் ராம்காம் ஜோன் கூட தொட்டதே கிடையாது. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த லவ் ஸ்டோரி முன்னெல்லாம் புரிஞ்சதே கிடையாது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த கதையை? உங்களுக்கே ராம்காம் என்ன புரிஞ்சுக்கிறது? ராம்காமா என்ன? ஓகே 2 பேரு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணி வெளியே வருவாங்க, இவ்வளவுதான். நீங்க யாரா மேஷ்ல கதையில பாருங்க, ஒரு வெட்டியா சுத்திட்டு இருக்கிறவன் அவன் மகன் இல்லைன்னு தெரிஞ்சா அவன் எப்படி ஃபீல் பண்ணி போறான். இந்த மாதிரி ஒரு கதை. இந்த மாதிரி கதைகள் எனக்கு டக்குன்னு கொஞ்சம் புரிஞ்ச எக்ஸைட்டிங்கா இருக்கும். லவ் ஸ்டோரிலாம் இப்போ டைரக்டரோட வந்தா ஓகே, சும்மா வந்து சொன்னாங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் புரியாது. டைரக்டரோட கூட இப்போ அவங்க அதுக்கு முன்னாடி எடுத்த லவ் ஸ்டோரி ஏதோ ரொம்ப பிடிச்சிருந்தா ஓகே இந்த டோனாலிட்டி. இப்போ நீங்க திருச்சித்திரம்பலம் சொல்லுங்க, எனக்கு புரியும், ரொம்ப பிடிக்கும். திஸ் இஸ் அகைன் மை அண்டர்ஸ்டாண்டிங். ஹியூமன் எமோஷன்ஸ். ஸோ எனக்கு லவ் ஸ்டோரி கொஞ்சம் டென்ஷன் பண்ணி எனக்கு புரியாது. இந்த படத்துல லவ் ஸ்டோரி கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்துல எல்லா கேரக்டருமே கிரே ஷேடுங்க. ஆல் கேரக்டர்ஸ் ஆர் கிரே ஷேடு. அது ஒரு ரொம்ப வேக்கி மேட் லவ் ஸ்டோரியா இருக்கும். 2 சைக்கோஸ் லவ் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ட்ராக்கா இருக்கும். அதாவது ரஞ்சித் ஜெயக்கொடியோட ஒரு ரைட்டிங் தான். இல்லதான் அன்பில் துயரில்லை பெண்ணில் பிழையில்லைன்னு அவரோட டேக் லைன் அதுதான் இருக்கு. அவர் எல்லாம் ரொம்ப பிலசாபிக்கலா இருக்கு. நம்ம நல்லா யூஸ்வலா எனக்கு ஓரளவுக்கு ஒரு இது இருக்கும், எனது கொஞ்சம் இன்டெலிஜென்ட், ஓரளவுக்கு நல்லா பேசுவேன், இதெல்லாம் எனக்கு தெரியும். என் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை. இந்த மனுஷனோட பக்கத்துல உட்காந்து இருக்கும் போது he breaks down so many things. இந்த சென்ஸ் தட் அவர் பேசுற விதானமோ அவர் சொல்ற விஷயங்களோ அது சொல்ற விதானமோ அவ்வளோ அழகா இருக்கும். ஆனால் ரொம்ப சில்லியா ஃபீல் பண்ணுவேன். ஓஹோ. அண்ட் இன்னொரு ரொம்ப அழகான விஷயம்னா, நம்ம உலகத்திலேயே எப்பவுமே சொல்லிக் கொடுக்குற விஷயம்னா, நம்ம பிறந்து வந்த இடத்துலையோ இல்லை நம்ம ஸ்கூல்லையோ நம்ம இங்கிலீஷ்க்கோ இந்த விஷயங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். நம்ம சொசைட்டியை எப்படி பாக்ஸ் பண்ணியிருக்கோம்னா, இங்கிலீஷ் நல்லா பேசினா இன்டெலிஜென்ட் என்ற ஒரு ஸ்பேஸில் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ் வார்த்தையை யூஸ் பண்ணாமல் பயங்கர பொய்டிக்கா ஃபிலோசாபிக்கலாக நான் பேசி கேட்டு அங்கே எனக்கு அது வேற மாதிரி ஒரு வைபாக இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆக்டர் வரதுக்கு முன்னாடி நீங்க டைரக்ஷன் டீம்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க கௌதம் மேனன் சாரோட படத்துல. ஸோ இந்த படத்துல அவரோட நடிக்கிறது எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி நான் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணணும்னு ஒர்க் பண்ணலங்க. ஆக்டரான்னு தான் போய் மீட் பண்ணேன். ஓகே. பட் எனக்கு அது அந்த டைம்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் அமைஞ்சது. அப்போ கூட I was very young. I was 19 or something. I was just learning and understanding. 18-19 அந்த டைம். டீனேஜர்ஸ் தான் ரொம்ப அந்த மாதிரி ஒரு இதுல தான். ஸோ பட் இட் வாஸ் a beautiful experience. அதுக்கப்புறம் நரகாசுரன் படத்துல ப்ரொடியூசரா ஒர்க் பண்ணேன் கௌதம் சாரோட. இந்த வாட்டி ஆக்டர் பண்ணேன். செம்மையா இருந்துச்சுங்க. இட்ஸ் the first time I got to spend time with him. And சில பேர்கிட்ட தான் எனக்கு கொஞ்சம் நான் கொஞ்சம் ஆங்ஷியஸா இருப்பேன். ரொம்ப நானா இருக்க முடியாது. இப்போ உங்களுக்கு இப்படி உட்காந்துருக்கேன் இல்லைங்களா, இப்போ எனக்கு என்ன எந்த சேர் கொடுத்தாலும் பிரச்சனை. லாங் லெக்ஸ் இப்படி வச்சேன்னா அது இப்படி இருக்கும், இப்படி உட்கார முடியாது. சரி நான் கொஞ்சம் இப்படி உட்காந்துப்பேன், எங்கனாலும் கொஞ்சம் கால் செட் ஆக உட்காந்துப்பேன் நான். இப்போ கௌதம் சார் இங்க இருந்தா நான் இப்படிதான் இருப்பேன்.
எவ்வளவு அன்கம்ஃபர்டபுளா இருந்தாலும் பொசிஷன் மாறிடும். போயிடும். அது எதுக்கோ தெரிச்சு அது ஒண்ணு. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குருவா ஒரு என் கண் எதிர்க்க நான் அந்த ஒரு லெஜெண்டரி டைரக்டரா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு ஆள் இல்ல. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கூட அவர்கிட்ட நான் டக்குன்னு கம்ஃபர்டபுளா உட்காந்து வாட்டிங்க பேச முடியாது. நான் சார் ஆமா சார் ஐயோ இல்லை சார் இப்படிதான் டிஸ்கஷன் போவோம். அப்படிதான் இருக்கும் அவரோட இருக்குது. அப்படிதான் இருக்கும். ஏன்னா எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஆக்டரா நான் பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆன ஒரு இடம் ஒரு ஷார்ட்டா க்ளோஸ் ஷார்ட்டா வருது. நான் என் சஜஷன்ல போய்கிட்டு இருக்கேன். அவர் என்னை பார்த்துட்டு ரொம்ப சீரியஸா முறைச்சிக்கிட்டே பேசணும். அவரை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு போய் கரெக்டா கண்ணு ஐபால் வெயிட்ல உட்காந்துருக்கு. ஓ ஆல்ரெடி அவருக்கு பெரிய பெரிய கண்ணா ஐபால் வெயிட்ல போய் உட்காந்துருக்கு. மனுஷன் பிளிங்கே அடிக்க மாட்டேங்கிறாரு. ஓகேவா? இப்ப நமக்கு எப்படி இருக்கும், நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன், உங்க கண்ணுல வந்து உட்காந்துருக்கு, எனக்கே ஆங்ஷியஸா இருக்கும்ல, ஐயோ என்னது இது என்ன பண்றதுன்னு. மனுஷன் பிளிங்க் அடிக்க மாட்டேங்கிறாரு. கட் சொன்னதுக்கு அப்புறம் இப்படின்றாரு. சார் வாங்க சார் நீங்க. ஸோ செம்ம கியூட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ரியலி என்ஜாய் இட். அண்ட் லாங்குவேஜஸ் தாண்டி போகும்போது இப்போ இனிஷியல் டேஸ்லேயே நீங்கள் ஹிந்தி ஃபிலிம் பண்ணிட்டீங்க நீங்கள். ஸோ அதுக்கப்புறமா லைக் அவங்களோட அந்த டியோ பற்றி சொல்லவே வேணாம். ஃபேமிலி மேன் வரும்போது வந்து அதுக்கப்புறம் இனிஷியல் ஆகட்டும் அதுக்கப்புறம் பண்ணதாகட்டும் பவுண்டரிஸை கிராஸ் பண்ணும்போது வேறு லாங்குவேஜஸில் படம் பண்ணும்போது ஆர்டிஸ்ட்க்கு எப்படி ஹவு கம்ஃபர்டபுள் யூஆர் லைக் when you move on to other industries and do film? I've always been இனிஷியல்லேருந்தே பண்ணியிருக்கீங்க நீங்கள். அதனால இந்த சென்ஸ் தட் நான் ஃபர்ஸ்ட் ஹிந்தியில் நடிக்கும் போதெல்லாம் எனக்கு ஹிந்தி சுத்தமாக வராது. காந்தி தாத்தா ரகு தாத்தா ரேஞ்சு தான். அதுல வேற அவங்க சென்னை போனதா சுத்தமா வரல. அதே சிங் சவுண்ட் ஷூட். ஸோ அதை உட்காந்து சொல்லி வாயில சொல்லி பழகிக்கிட்டு இப்போ ஹிந்தி ஓரளவுக்கு நல்லாவே பேசுவேன். அண்ட் அந்த டைம்லலாம் இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு தெலுங்கு பையன் சென்னையில் பிறந்தவன் வந்திருக்கான். அவன் இங்கே ஒரு ஆஃபீஸாக சுற்றிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் வாய்ப்பு எங்கே கிடைச்சி தெலுங்குல கிடைச்சது போனேன். சடனாக ஹிந்தியில் நடிச்சு டே ஹிந்திலையா என்னையா பேசிட்டு இருக்கீங்க. இந்த ஏக்தா கபூர் ப்ரொடக்ஷன், ராஜ்டி கே டைரக்ஷன், சுத்துல என்னோட நடிக்கிறது யாருன்னா ராதிகா ஆப்தே டெபியூ, ஹாலிவுட் ஆக்டர் செந்தில் ராமமூர்த்தி, இப்போ இதுல கூட இருந்திருப்பாரு நெட்ஃபிளிக்ஸ் டாப் ஷோட ப்ரொடியூசர் அண்ட் இதவர் தான். ஓகே. அண்ட் துஷார் கபூர். இந்த மாதிரி ஒரு பெரிய எங்க ஏன் எப்படி ஒன்றும் புரியல நடந்தது. எங்கேயோ ஆடிஷன் பிடிச்சிருந்தது, இந்த பையன் நடிப்பான்னு நம்பினாங்க. ஸோ என் ஃபர்ஸ்ட் 4 ஃபிலிம்ஸ் என்னன்னா தெலுங்குல 2 படம், எல்லாம் ஆடிஷன்ல வந்தது. தெலுங்குல எல்லாமே ஆடிஷன்ல தெலுங்குல 2 படம், பிரஸ்தானம் 1, ஸ்நேகிதம் 1. தமிழ்ல சத்யஜோதி ஃபிலிம்ஸ் ஒன்று ஆரம்பிச்சோம். பட் அது ஆஃப்டர் பாயிண்ட் நடக்கல. அப்படியா? அது ஒரு ரொம்ப நாள் அதற்கான ப்ராசஸ் போச்சுன்னா. இன்ஃபேக்ட் அது அர்ஜுன் தாஸ் கூட இருந்தார். நான் அர்ஜுன் தாஸ், இன்னொரு 2 பசங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அந்த டைம்ல ஒரு பசங்களுக்கான ஒரு படம். ஸோ அது போச்சு. ஒரு 2-3 டேஸ் ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் படம் நடக்கல. அது இல்லாமல் ஹிந்தில ஷோ இந்த சிட்டி டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ்ல இனிஷியலா பண்ண ஒரே வாட்டி பார்த்தா ஆடிஷனா எனக்கு 3 லாங்குவேஜ்ல. எனக்கே இப்போ யோசிச்சு பார்த்தா டேய் பரவாயில்லடா, இத்தனை பேர் நம்பிட்டாங்க அவன. இன்னைக்குன்னா ஓகே சந்தீப்னா இத்தனை படம் ஒரு மார்க்கெட்டோ ஏதோ ஒன்று ஒரு யோசனை இருக்கு. அந்த டைம்ல இதெல்லாம் நம்ம டைரக்டர்ஸ்லாம் யாரு, ராஜன் டிக்கு, இல்லை தேவகட்டா, இந்த மாதிரி ஆட்கள் நம்பினாங்க. இங்க வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ். இங்க யாரு பண்றதா இருந்துச்சு அந்த படம்? சேத்தன் நம்ம ஆக்டர் இருக்கார் இல்லையா, ஓகே, அவர் டைரக்ஷன்ல நடக்குது. காலேஜ் ஸ்டோரி. சோ ஐ பிளேட் தி மெயின் லீட். ஓகே. and it's a group of 4 friends கான கதை. சொல்லிருக்காரு. சோ அது இன்ஃபேக்ட் இப்போ ஒரு மிகப்பெரிய நேஷனல் லெவல் ஹீரோயின், அந்த டைம்ல ஹீரோயினா லாக் பண்ணி நடிக்க வேண்டிய பொண்ணு. ஓகே. சோ இந்த அளவுக்கு அந்த ப்ராஜெக்ட் செட் ஆகி யுவன் சார் மியூசிக், இப்போ ரொம்ப பெரிய டிஓபி சத்யன் சூரியன் நினைக்கிறேன், அவரும் இன்னொருத்தர் யாரோ அந்த டைம்ல டிஓபி. ஸோ அந்த படம்லாம் ஆரம்பிச்சு அந்த டைம்ல எல்லாருமே நியூ கமர்ஸ் தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 days ஷூட் பண்ணி நடக்கல. அதோட சைமல்டேனியஸா ஷோர் இந்த சிட்டி. இன்ஃபேக்ட் ஷோர் இந்த சிட்டிக்காக நான் அவங்கெல்லாம் லாங் ஹேர் கொஞ்சம் வேணும்னு கேட்டாங்க. இந்த படத்துக்காக மொத்தத்தையும் முடிகிடிலாம் வெட்டி விட்டு ஒன்று பண்ணி விட்டாங்க. அதை தான் கொண்டு போய் அங்கே லுக்காக கண்டினியூ பண்ணேன். ஓகே. ஸோ ஒரு ஹீரோவா தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ இன்னொரு ஹீரோட படத்துல போய் இன்னொரு ரோல் பண்றது, லைக் இப்போ கேப்டன் மில்லர் எடுத்துக்கலாம். ஸோ ஹவ் யூ அந்த கால் எடுக்கிறது எப்படி பாக்குறீங்க? இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி கைண்ட் ஆஃப் ஃபிலிம். எப்படி நம்மளோட கதாபாத்திரம் எப்படி இருக்கு, என்ன மாதிரி படம், என்னோட கதாபாத்திரம் எப்படி இருக்குன்றதை தாண்டி அது ஒன்று அஃப்கோர்ஸ் இட் ஹஸ் டு பி வெரி இம்பார்ட்டன்ட். என் கேரக்டரோட கான்ட்ரிபியூஷன் என்ன இந்த கதைக்கு, என் கேரக்டர் எப்படி ப்ரெசென்ட் பண்றாங்க. செகண்ட், அந்த படத்துக்கான யூனிவர்ஸ் அது எப்படிப்பட்ட ஒரு விஷுவல் வேர்ல்ட்ல இருக்குன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, that will make a lot of difference. ஒரு பக்கா கமர்ஷியல் மாஸ் என்டர்டெய்னர்ல போய் ஒரு கேரக்டர் பண்றதுக்கும் ஒரு உலகத்தை சார்ந்த ஒரு படத்துக்குள்ள போய் ஒரு அண்ட் டுடே தட் இஸ் வாட் இஸ் பில்டிங் அப். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ உலகம்னு சொன்னது விஷுவல் வேர்ல்ட் சொல்லுவாங்க. அது ஒரு பீரியட் டைமா இருக்கட்டும், இல்ல அது வச்சிருக்கிற ப்ரிமைஸா இருக்கட்டும், ரொம்ப புதுசா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா இட் இஸ் வெரி எக்ஸைட்டிங் ஃபார் இந்த மாதிரி படங்கள் யோசிக்கக்கூடிய ஃபில்ம் மேக்கர்ஸ், எடுக்கக்கூடிய ஃபில்ம் மேக்கர்ஸ்.
பேக் பண்ணக்கூடிய ஆக்டர்ஸ் ரொம்ப சில பேர் இருக்காங்க. எல்லாரும் உங்ககிட்ட கேட்டாங்க எல்சியூல வந்து இருக்காரா சந்தீப் இது வரைக்கும் இல்லைங்க. இதுக்கு மேல இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் நீங்க ரொம்ப டிஸ்கஷன் ஆயிடுச்சு அது மேல. இல்ல நிறைய பேசுறாங்க எங்க போனாலும் கேக்குறாங்க அப்படின்ற அது எப்படி இருக்காது எங்க போனாலும் அது கேக்குறாங்களே அது ரொம்ப பெருமையா இருக்குங்க. நம்ம நம்புற ஒரு ஃபிலிம் மேக்கர், அதுல வேற நமக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு இப்படி ஒரு விஷயத்த சாதிச்சிருக்காரு. இத்தனை பேர் மைண்ட்ஸ்ல இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டையும் ஐடியாவும் ஓடி இருக்கு, பெருமையை சேர்த்துருக்குன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. தனுஷ் சார் வந்து பண்றீங்க கேப்டன் மில்லர் எப்படி இருக்கு அது? எக்ஸைட்டிங்கா இருக்குங்க. அண்ட் எஸ்பெஷலி அந்த படமாவே அது ஒரு ஒரு ரொம்ப ஸ்பெஷல் ஃபில்ம் மேக்கர். அது இப்போ அகைன் அந்த ஃபில்ம் மேக்கர் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர ரா ரியல் மூமெண்ட்டை பயங்கர ஸ்டைலைஸ்டா இன்டர்நேஷனலா ஷூட் பண்ணக்கூடிய ஆளு. அந்த கதையை பத்தியோ கண்டென்ட் பத்தி இப்போ நான் எதுவுமே சொல்லக்கூடாது. அது அந்த கதை என்ன, அந்த ஐடியா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சோடனே எல்லாருமே ஷாக் ஆவாங்க. ஓ இப்படிப்பட்ட ஒரு படமாடா இதுவாடான்றது ரொம்ப சர்ப்ரைஸ் ஃபேக்டரா இருக்கும். Again, it will be a film which will go across languages. Okay. Across places. பிரதர் இப்போ பைலிங்குவல் இப்போ நம்ம இப்போ கண்ணாடி ஆகட்டும், நரகாசுரன், இந்த மாதிரி படங்கள் ஒரு ஆக்டருக்கு நிச்சயமா வந்து இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம ரொம்ப ரொம்ப ஆர்ப்படுத்தி ரொம்ப பிடிச்சி பண்ணியிருப்போம். நம்ம பலவேறு காரணங்களால வராமல் போயிருக்கோம், இல்லை தள்ளி போவோம். எப்படி அதை எடுத்துப்பீங்க ஒரு ஆக்டரா? எனக்கு யாருக்குமே சுத்தமாக பிடிக்காதுங்க. ஏன்னா நம்ம இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் வேலை பார்க்குறேன்னா என் வேலையை ஒரு 10 பேர் பார்த்து அதுக்கான ஒரு அப்ரிசியேஷனும் ஒரு கிரிட்டிசிசம் இருந்தா கூட பரவாயில்ல. ஏதாவது ஒண்ணு பார்க்கணும்ல, யாரும் பாக்குறதுக்கே இல்லைன்னா அதுக்கான ஒரு வருத்தம் இருக்கும். பட் இது ஏன் நடக்குதுன்னு நானும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பார்த்தப்போ இன்ஃபேக்ட் நீங்க மாயவனுக்கும் ரிலீஸ்க்கு பயங்கர பிரச்சனைகள் இருந்தது. இது ஏன் பிரச்சனை இருக்குது, நம்ம கரெக்ட் பட்ஜெட்ல தான் போறோம், சேல் நல்லா தான் போதுன்னும் போது அப்பதான் இங்க புரிஞ்சதுன்னா ஒரு இங்கக்குள்ள நடக்கிற ஒரு பிசினஸ் ரீதியான ஒரு விஷயம். அதுல இருந்து தூரமா இருக்கணும் தான் நான் இனிமே நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் தமிழ் படமே பண்ணல மைக்ல வரைக்கும். ஐ ஹேவன்ட் டன் a தமிழ் ஃபிலிம். ரீசன் என்ன, நம்ம பண்ற படம் ஜனங்க பார்க்கணும் இல்லையா, அவங்க பார்க்க கூட முடியலன்னா இன்னத்துக்கு போய் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கிறது, சும்மா போய் சம்பளம் வாங்கிட்டு வர மாதிரி தானே அது எதுக்கு என்ற மாதிரி அதை விட்டதுக்கான காரணம். அண்ட் ஆல்சோ எனக்கு ஒரு அந்த பீரியட்ல ஒரு பேட் ஃபேஸ் ஆஃப் மை கரியர் போச்சு. ஸோ ஐ வாஸ் லைக் ஐ டுக் அ இயர்ஸ் பிரேக். எனக்கு இதெல்லாம் ரொம்ப எஃபெக்ட் பண்ணிச்சுங்களா படம் ரிலீஸ் ஆகலையே. கண்ணாடி டைம்ல கொஞ்சம் பெட்டர் ஆக்சுவலி. நான் தெலுங்குல கொஞ்சம் அது எனக்கு ஹிட் ஆச்சு, ஒர்க் அவுட் ஆச்சு படம். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ளேம் எனிபடி ஃபார் தீஸ் ரீசன்ஸ், பட் ஐ மோர் கேர்ஃபுல் வித் இட் நவ். இதெல்லாம் பார்த்து ஜாகிரதையா இருந்ததால தான் இன்னைக்கு மைக்கேல் வந்துச்சு. இண்டஸ்ட்ரியில வந்து இப்போ மாமா ஒரு பெரிய மாமா, அவங்க அங்கிள்ஸ் வந்து கேமராமேன்ஸாக இருந்தாலும் கூட ஆடிஷன்ஸ் போய் வந்து ஒரு பட வாய்ப்புகள் கிடைச்ச ஒரு பையன் தான் நீங்கள் வளரும்போது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 13 இயர்ஸ் ஆயிடுச்சு இண்டஸ்ட்ரி வந்து, இல்லை 13 இயர்ஸ் ஆயிடுச்சு. இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு 27 படம் பண்ணியிருக்கோம் அண்ட் ரொம்ப நல்லா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு முகம், ஹிட்ஸ் நிறைய கொடுத்து ப்ரொடக்ஷன்லும் இறங்கி. வாட் மேக்ஸ் யூ கீப் கோயிங், புஷ் பண்ணிகிட்டே இருக்கிறது? இது மாதிரி ஒரு டவுன் வரும்போதும் சரி, இல்லை நம்ம இப்போ சொன்னீங்களே ப்ரொடக்ஷன் நான் ஏன் வந்தேன்னு காரணம் சொன்னீங்க. 13 வருஷத்துல மாதிரி இவ்வளோ படங்கள் பண்ணி தொடர்ந்து இப்போ எல்லா லாங்குவேஜஸும் போகிறப்போ மைக்கேல் 5 லாங்குவேஜஸில் பெருசாக ரிலீஸ் ஆகுது. How you see yourself திரும்பி பார்க்கும்போது? To be honest, like when you ask about இந்த மாதிரி மாமா 2 பேரும் 2 பெரிய சினிமாட்டோகிராஃபர்ஸ்னா கூட see that really doesn't push you to get work in the sense that ஏன்னா இப்போ நீங்க யூசுவலா எப்படி வரும்னா ஒரு ஹீரோக்கு சார்ந்தவங்கன்னா ஹீரோக்கு சார்ந்தவங்கன்னா அவங்களுக்கான ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கும், அவங்களாம் வந்துருவாங்க. ஒரு ஃபைனான்ஷியல் பேக்கிங் இருக்கும். இது ஏதாவது ஆச்சுன்னா அவங்க டேட் கொடுத்து காப்பாற்றிடுவாங்கன்னு ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ப்ரொடியூசர் சார்ந்தவங்கன்னா அவங்க காசு தான் போட்டு, இது பிசினஸ் தப்பு கிடையாது. ஒரு டைரக்டர் சார்ந்தவங்கன்னா டைரக்டர் வந்து படத்தை எடுப்பாரு இல்லை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஒரு டெக்னீஷியனோட தங்கச்சி பையன் நான் கூப்பிட்டு போய் அதெல்லாம் ரொம்ப பெரிய டெக்னீஷியன் நோ டவுட். ஒரு ஹீரோவா இல்ல ஒரு லீட் ஆக்டரா படம் பண்ணணும்னா அது அப்படி நடக்கிற விஷயம்லாம் கிடையாது. ஸோ தோ எனக்கு எங்க ஹெல்ப் ஆச்சுன்னா ஒரு வாட்டி நான் ஆடிஷன்ஸ் எல்லாம் கிராக் பண்ணி ஓரளவுக்கு ஒரு டீசெண்டா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்பேஸ் வரும்போது ஒரு ரொம்ப கம்மி பட்ஜெட் படத்துக்கு ஒரு பெரிய டெக்னீஷியன் வந்து அந்த பட்ஜெட்டுக்குள்ள ஒரு நல்ல ரிச் குவாலிட்டி படத்தை எடுத்து கொடுத்து எனக்கு அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் நிறைய இருந்துச்சு அந்த டைம்ல. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆஃப்டர் பாயிண்ட் அவரை பிடிச்சவங்கலாம் வந்து ஓ நம்ம இவரோட இதுதானே, அட் சேம் டைம் அவரை பிடிக்காதவங்களாம் டே வாடான பண்ணல, இது ரெண்டும் இருந்துச்சு, 2 பேர் நடந்துருந்துச்சு. பட் இட் வாஸ் கியூட் இன் இட்ஸ் ஓன் வே. பட் இன்னைக்கு பார்க்கும்போது அதனால தான் நான் மேஜராகவே ஒரு லாங்குவேஜ் எப்பவுமே ஸ்டிக் ஆகல. தெலுங்கு, தமிழ், ஹிந்தின்னா ஆட்டோமேட்டிக்லி ஐம் ஆல் ஓவர் த பிளேஸ். ஸோ பீப்புள் நோ தட் people are picking this actor up for what he's doing. இப்படிதான் இருக்கணுங்க. had my very highs and lows எல்லாம் இருந்துச்சு, பயங்கர லோஸ் இருந்துச்சு, பயங்கர ஹைஸ் இருந்துச்சு. அண்ட் இப்படிதான் இருக்கணும், நல்லா இருக்கு. அப்பதான் நம்மளும் கத்துக்க முடியும். நம்மளும் கொஞ்சம் எல்லாம் இப்படியே போகக்கூடாது இல்லையா, இப்படி போனாதான் நம்ம கத்துக்கணும். இன்னைக்கு ஐ திங்க் டுடே ஐ மீன் லிட்டில் மோர் ஓரளவுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சென்சிபிலிட்டிஸ் ஆஃப் திங்ஸ் இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கு. அண்ட் டுடே இஸ் a good day. பட் இந்த குட் டே வரணும்னா இதுக்கான மொத்த நீங்க இன்னைக்கு மிக சக்சஸ்ஃபுல்லான வெற்றிகரமான நடிகர்கள் யாரை பார்த்தாலும் 20-30 வருஷம் ஆயிருக்கும். அவ்வளோ டைம் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 20 வருஷம் ஆனாதான் 20 வருஷம் ஒரு ஆடியன்ஸ்க்கு நம்ம மேல அந்த ஃபெய்த்தை பில்ட் பண்றதுக்கு.
நம்ம ரொம்ப லக்கி இருந்தால் 10-15 வருஷத்துல ஆகலாம். எனக்கு லக்லாம் அவ்வளோ கம்ஃபர்டபுளுங்க. நான் கொஞ்சம் உழைச்சாதான் வந்து ஆயிடும். வருது நடக்கும், அதுக்கான முயற்சியை நான் போட்டுட்டே இருப்பேன். இல்ல அது நடக்கிற வரைக்கும் முயற்சியை போட்டுட்டேன். சூப்பர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர். ஓப்பன் பேசுனீங்க. ஏன்னா அந்த ஹோல் கான்வர்சேஷன் ரொம்ப சந்தோஷமா My pleasure, இருந்துச்சு. brother. I had a great chat. All the best brother. Best wishes. Thank Thanks you. a lot, brother. Thank you. Thank you. பாரஞ்சித் வழங்கும் ஷான் இயக்கத்தில் யோகி பாபுவின் அற்புதமான நடிப்பில் பொம்மை நாயகி February 3 முதல் திரையரங்குகளில்.